इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् प्रतिक्रम व्यवस्था இந்த விஷயத்தை நாம பார்க்கணும். இது கிட்டத்தட்ட அந்த திருஷ்ய சம்பந்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். நியாயாமிரத்தை கேட்டு கேட்கிறார். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது விஷகலிதமாக இருக்கும். துண்டமா கோர்வைய ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லி பதிலுக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்டு அப்படி வராது. ஒரு பாட்டு கேள்வி கேட்டுருந்தா அது ஒரு பதில் அது மாதிரி. ननु आध्यात्मिक संबंधः वृत्तेः पूर्वमपि अस्ति एव अन्यस्तु उपरागः न दृश्यते तन्त्रम् इति किं तदर्थया वृत्त्या इति दृश्यம்னு சொன்னா திருஷ்யத்துக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஆத்தியாத்மிக சம்பந்தம், அத்தியாசம் தான் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு. அப்படியானால் விருத்தி என்னத்துக்கு? மனோவிருத்தின்னு ஒண்ணு ஏற்படுறது என்னத்துக்காக? இந்த விருத்தியால என்ன சம்பந்தம் ஏற்படுறதுங்கிறத நீங்க படிச்சுன்னு சொல்லலாம். இது பிரயோஜனம் என்னங்கிறது சொல்லலாம். ஆத்தியாத்மிக சம்பந்தம் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டு வந்திருக்கேன். திருக்குன்னா சைத்தன்யம், திருஷ்யம்ங்கிறது அதனால பிரகாசிக்கப்படுற விஷயம். ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னா சைத்தன்யம் அதிஷ்டானம், திருஷ்யங்கிறது அதுல கல்பிக்கப்பட்டது, அபிஷ்டமாக இருக்கு. இந்த சம்பந்தம் எப்போதும் இருக்கு. கண்ணை திறந்தாலும் திறக்காட்டாலும் இங்க பார்க்கப்படுற, உங்களால பார்க்கப்படுற அந்த வஸ்து திருஷ்யம் திருக்குலத்தான் அபிஷ்டமாக இருக்கு. அது ரொம்ப சந்தேகம். அப்போ விருத்தி இருக்கு, விருத்திக்கு பிரயோஜனம். விருத்தியான ஒரு சம்பந்தம் வருது திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்தியாத்மிக சம்பந்தத்தை விட்டு கொடுத்ததாக அது தேவையில்லை. இது விருத்தியால எந்த ஒரு சம்பந்தம் ஏற்படுறதோ அந்த சம்பந்தமே உங்களுக்கு திருஷ்யத்துவத்துக்கு தேவையான சம்பந்தமாக ஆயிடும், பிரயோஜனம்னு சொல்லலாம். அப்ப எதுக்கு ஆத்தியாத்மிக சம்பந்தத்துக்கு போகணும்? அதனால ஆத்தியாத்மிக சம்பந்தத்தை விட்டுட்டு வேற இன்னொரு சம்பந்தம் திருஷ்யத்துக்கு தேவையில்லை, உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்றே. அப்படி சொல்ற உனக்கு விருத்தி வையரியம் ஏற்படும். பூர்வபக்ஷம். ஆத்தியாத்மிக சம்பந்தா விருத்தேகே பூர்வமபி அஸ்தியவ, விருத்தி உண்டாகிறதுக்கு முன்னாடியும் சைத்தன்யத்துல அந்த விஷயம் அத்தியஸ்தமாக இருக்கு. ஆக ஆத்தியாத்மிக இருக்கத்தான் இருக்கு. அந்நத்து உபராக திருஷ்யத்துவே தந்திரம். இதை விட்டுட்டு வேற ஒரு சம்பந்தம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தத்தை நீ ஒத்துக்கிற ததர்த்தையா விருத்தியா. அப்பேற்பட்ட வேற ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்றதுக்காக விருத்தி ஏற்று ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது நீ சொல்றது. ஜீவ சைதன்யஸ்ய அதிஷ்டான சைதன்யஸ்ய வா அபேதாபிவ்யக்த்யர்த்தத்வாத் விருத்தே. திருக்குல திருஷ்யம் அத்தியஸ்தமா இருக்குங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆத்தியாத்மிக சம்பந்தம் இருக்கத்தான் இருக்கு. ஆனா அது திருஷ்யம் எனக்கு திருஷ்யமாகணுமோ இல்லை, எனக்கு ஒரு திரஷ்டாவுக்கு திருஷ்யமாகணுமோ இல்லை. அப்படியானால் ஒரு ஜீவனுக்கு அது திருஷ்யமாகணும். ஜீவனிடத்துல அந்த பிரபஞ்சம் அத்தியஸ்தமாக இல்லை, ஒரே பிரம்மத்துல தான் அத்தியஸ்தமா இருக்கு. அப்படி இருந்தால் ஜீவனுக்கு அது திருஷ்யமானது எப்படி? ஜீவ சைதன்யமும் அந்த அதிஷ்டான சைத்தன்யமும் கலந்து ஒன்னாகும். அபேதாபுத்தி. ஜீவ சைத்தன்யம் அந்த கடாதிஷ்டான சைத்தன்யத்தோடு எப்படி கலக்கும்? கலந்து ஒன்னாகும் எப்படின்னு கேட்டா அப்பதான் விருத்தி அழைச்சிட்டு போய் எங்க போய் சேர்த்து விடுறது. விருத்தி என்ன பண்றது? விருத்தி மனசுல ஏற்படுறது. மனசுல ஏற்படக்கூடிய இந்த விருத்தி மனசு எங்க எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரம் போகும். மனசு வேதாந்த சித்தாந்தத்துல மனசு வெறும் உள்ளுக்குள்ள மாத்திரம் இருக்கக்கூடிய பதார்த்தம் இல்லை. உள்ளேயும் வேலை செய்யும், வெளியிலையும் வேலை செய்யும். அது பாக்கியமான இந்திரியம் எப்ப விஷயத்துக்கு போய் சேர்றதோ அங்க இடிக்கிறதோ அந்த சமயத்துல மனசு கூட அந்த இந்திரியத்தோடு சேர்ந்து வெளியில வரும். சேர்ந்து வெளியில விஷயத்தோடு சம்பந்தம். அப்படியானால்
இப்ப இந்த மனோவிருத்தியானது விஷய தேசத்துக்கே வருகின்றது. மனசு வந்தது, மனோவிருத்தியும் அந்த விஷயமும் இப்ப ஒரே தேசத்துல இருந்து. அப்படியானால் அந்த விருத்தி அவச்சின்ன சைத்தன்யமும் அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் ரெண்டு உபாதி ஒரே இடத்துல இருக்கும்போது சின்னமாக ஆகாது. விருத்தியும் விஷயமும் ஒரே இடத்துல இருக்கும்போது விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் வேறாகாது. இந்த நியமப்படி பார்த்தால் சரியா அந்த சமயத்துல மாத்திரம் ஜீவனோடு அந்த அதிஷ்டான சைத்தன்யம் ஒன்னாயிடுச்சுன்னா இப்ப ஜீவனுக்கும் அந்த திருஷ்யத்துக்கும் ஆத்தியாத்மிக சம்பந்தம் கிடைக்கிறது. இது எப்பவும் இருக்காது. ஜீவனுடைய உபாதி விஷயம் இருக்கிற தேசத்துக்கு போகிற சமயத்துல தான் இது வருமே தவிர இவனுடைய அந்தக்கரணம் அந்த விஷயத்துல போகாம இருக்கும்போது அந்த விஷயாதிஷ்டானமாக ஜீவன் ஆக மாட்டான். ஏன்? ஜீவன்கிறது யாரு? அது ஒரு பரிசின்னம், உபாதி பரிசின்னம் சைத்தன்யம். அவன் ஒரு இடத்துல தனியா இருக்கு. விஷயங்கிறது எங்க இருக்கு? வேற இடத்துல இருக்கு. விஷயாதிஷ்டான சைத்தன்யம் அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் ஆக இருக்கும் சம்பந்தம் இல்லாம போறது. விருத்தி தான் என்ன பண்றது? இந்த ஜீவனையே அந்த விஷயத்துக்கு அதிஷ்டானமாக்குறது. அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எது அதிஷ்டானமாக இருக்கோ அந்த சைத்தன்யமே இது சைத்தன்யத்தோட இந்த ஜீவனை ஒன்னாக்குறது, கலந்து விட்டுடுறது. கலந்தாச்சுன்னா ஜீவனே அதிஷ்டானம் ஆயிடும். அந்த சமயத்துல மாத்திரம் அப்போ அத்தியஸ்த அதிஷ்டானம் இருக்கிறதுனாலே அந்த விஷயம் ஜீவனுக்கு பிரகாரிக்கிறது. இதுக்காக தான் விருத்தி விட்டு ஜீவ சைதன்யத்தை அதிஷ்டான சைதன்யத்தை அபேதாபிவியக்தி அர்த்தத்வா விருத்தே. இதுதான் அர்த்தம். அர்த்தம்னா பிரயோஜனம், விருத்திக்கு பிரயோஜனம். அந்யதா மயா இதம் விதிதம் இது சம்பந்தாவபாதோ கட்டா. விஷயம் பிரகாசிக்கும் போது முதல்ல விஷயம் தெரிகிறது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன சொல்றோம்? எனக்கு விஷயம் தெரியுது. விஷயம் தெரிகிறதுன்னு சொன்னா யாருக்கு தெரிகிறதுன்னு சேர்த்து தெரியுது. எனக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரிகிறதுங்கிற சமயத்துல அந்த ஜீவனை சேர்த்து விஷயத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப விஷயத்தோடு ஜீவனுக்கு சம்பந்தம் வரணும்னு சொன்னா இந்த மாதிரி அந்த அதிஷ்டான சைத்தன்யத்தோடு ஜீவன் சேர்ந்து விஷயத்துக்கே அதிஷ்டானமாகலாம். அதுதான் சொன்னோம். அதனாலதான் மயா இதம்ங்கிற அந்த வஸ்து விதித்தம் அறிந்து கொள்ளப்படுகிறது, பட்டது அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன சொல்றா? நானும் ஜீவ சைதன்யத்தை அசங்கத்வே பிரம்ம சைதன்யம் சுதராம் அசங்கம் ததாச்ச மாயோபார்க்க விஷயோபராக மாயோபார்க்க விஷயோபராகத்வா ஸ்வதஸ்தார்வஜ்யம் நஸ்யா. அடுத்த கேள்வி வந்து ஜீவன் வியாபகங்கிற பட்சத்துல கூட ஜீவன் அசங்கமாக இருக்கிறதுனாலே விஷயத்தோடு இவன் பார்க்கக்கூடிய விஷயத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்கான். அதனால அவனுக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு விருத்தி தேவைப்படுறது நம்ம சித்தாந்தம். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஜீவன் அசங்கம் தான். அசங்கம் ஜீவனே அசங்கம். கர்த்தா போக்தாவா இருக்கக்கூடிய ஜீவனே அசங்கம்னு சொன்னா அந்த பரமாத்மா சுகதாம் அசங்கம். இதை விட ரொம்ப அதிகமான அசங்கம். ஏன் அப்படிதான் இருக்கணும்? சரி, ஜீவனுக்கு விருத்தியாக ஏதோ விஷயோபராகம் வருது, அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்போ பரமாத்மா எப்படி விஷயத்தை தெரிஞ்சுப்பார்? ஜீவன் விருத்தி வரதுக்கு முன்னாடி ஏன் அவனுக்கு விஷயம் தெரியல? அசங்கம், விஷயத்தோட சம்பந்தம் இல்லை, தெரியல. எப்படி சம்பந்தம் வரும்? விருத்தியாக சம்பந்தம் வரும். வந்தா அப்போ விஷயம் தெரியுது ஜீவனுக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப ஈஸ்வரன் என்ன? அவர் இவரை விட பெரிய அசங்கமா இருக்கார், நிர்லேபம். அப்படி இருக்கும்போது அவருக்கு மாத்திரம் இந்த விஷயம் தெரியுமா? அப்ப விஷயம் அவருக்கு பிரதிபாசமாகணும்னு சொன்னா அவருடைய மாயைங்கிற உபாதி அவருக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்தால் அப்ப என்ன ஆகும்னா அவருக்கு சுவாவதா சர்வஜத்துவம் கிடையாது. மாயையால்தான் சர்வஜத்துவம் வந்தது. மாயைதான் அவரை சர்வஜனை ஆக்கி வச்சிருக்கு. இல்லாட்டா அவருக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஒண்ணுமே தெரியாது சொல்றாரு. ததாச்ச மாயோபாதிக விஷயோபராகத்வா பகுதியா வச்சுதான் அவருடைய உபாதியான மாயை இருக்கே, இந்த மாயையாலே அவருக்கும் விஷயத்துக்கும் உபராகம் சம்பந்தம் ஏற்பட்டது.
அப்ப அந்த விஷயத்தை அவர் பார்க்கிறார். அப்ப மாயையை வச்சுதான் அவருக்கு சர்வஜத்துவம் சர்வ விஷயத்துவம்னு வரும். அப்ப ஸ்வத சார்வஜ்யம் அப்படி எதையுமே அபேட்சிக்காமல் சர்வஜனார். அது ஒரு பிரசித்தி லோகத்துல. ஈவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவனுக்கு பல சாமகிரி எல்லாம் தேவை. அவனுக்கு பிரமாணங்கள்லாம் சரியா வேலை செய்யணும், தோஷங்கள்லாம் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா அவன் அந்த விஷயத்தை சரியா தெரிஞ்சுப்பான். ஆனா பரமேஸ்வரனுக்கு இந்த சாதனங்கள்லாம் ஒண்ணுமே வேண்டாம், அப்படியே அவர் தெரிஞ்சுப்பாருன்னு சொல்லியிருக்கு. ஒரு மந்திரத்துல இதை சொல்லியிருக்கு. அபாணிபாதோ எவனோ கிரகிதா பஷ்யத்யதக்ஷு சகிரணோ தியகர்ணா. ஈவன் கண்ணு இருந்தா தான் பார்க்க முடியும், அவருக்கு கண்ணே இல்லாம பார்க்க முடியும். பஷ்யத்யதக்ஷு சகிரணோதி அகர்ணா. காது இருந்தா தான் என்னால் சத்தத்தை கேட்க முடியும், அவருக்கு காதே வேண்டாம், கேட்க முடியும்னு சொல்லியிருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? மாயங்கிறத வச்சு இந்த உபாதியால தான் அவர் விஷயத்தோடு சம்பந்தம் வரும், அப்புறம்தான் அவர் விஷயமே தெரியும் அவருக்கு அப்படின்னு கேட்டா சர்வஜத்துவம் விசேஷமானதாக ஆயிருமே. இந்த கேள்வி வருது. நச்ச பிரம்ம சர்வோபாதானத்வா உபாதிங்கினைவ ஸ்வஸ்வரூபவது சுவாபின்னம் ஜெகத் அவகாசயதி இது வாக்கியம். அத்வைத பட்சத்திலேருந்து ஒருத்தர் கேட்கிறதாக வச்சுப்பான். இல்ல நியாயம் தான் இது. அவர் பேச்சு வந்துருக்கார் நடுப்புற இப்படி நீ கேட்டா என்ன கேட்டா, ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பெரிய வித்தியாசம். பிரம்மன் ஜெகத்துக்கு உபாதானம், ஜீவன் அப்படி இல்லை. உபாதானம் பிரம்மான்னு சொல்லிட்டோம்னா காரியமான ஜெகத்தோடு அதுக்கு சாதாத்மிய சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. சாதாத்மிய சம்பந்தம் இருக்கிறதுனாலே அந்த பிரம்மம் ஸ்வஸ்வரூபத்தை எப்படி பிரகாசப்படுத்தின்னு இருக்கோ அதே மாதிரி தன்னிடத்துல சாதாரண இருக்கக்கூடிய சமஸ்த ஜெகத்தையும் பிரகாசப்படுத்திட்டு. அதனால புதுசா ஒரு சம்பந்தம் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கும் விருத்தி வந்துதான் சம்பந்தம் வந்தது இல்லை. எப்போ இந்த விஷயம் ஏற்பட்டதோ பிரபஞ்சம் உண்டானதோ அப்பவே இந்த சம்பந்தத்தோடு தான் இந்த பிரபஞ்சம் பிறந்திருக்கு. அதனாலே உபாதானத்தோட சம்பந்தம் நியதமாக காரியத்துக்கு இருக்கிறதுனாலே உபாதான பிரபஞ்சத்துக்கே உபாதானமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் பிரபஞ்சத்தை எப்போதும் பார்க்கின்றே இருக்கா அப்படி சொல்லலாமே. பிரம்மா சர்வோபாதானத்வா உபாதந்தினைவ ஸ்வஸ்வரூபவது சுவாபின்னஞ்செகத்து அவகாசயதி வாக்கியம். அவன் நியாயத்துக்காக கேட்கிறா சொல்லிட்டு நான் உபாதானத்துவம் அதை பத்தி எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. உபாதானத்துவம் நதாவது விசிஷ்ட நிஷ்டம் பரிணாமித்துவம். உபாதானத்துவம்னா என்ன? லோகத்துல உபாதானம்னு ஒரு காரணத்தை சொல்றோம். எந்த காரணத்தை சொல்றோம்னா அந்த காரணம் காரிய ரூபேட தானே பரிணமிக்கிறது, அதுதான் உபாதானம் சொல்றோம். பரிணாமம் அப்படின்னா என்னாச்சு? பிரம்மம் இந்த ஜெகத் ரூபமாக ஒரு பரிணாமத்தை அடையும். முன்னாடி வேற ரூபமா இருந்து வேற ரூபத்தில் எது பரிணமிக்கிறதோ அந்த காரணத்தை அந்த ரூபத்துக்கு உபாதானம் பரிணாமிக்காரன் அப்படின்னு சொல்றது வழக்கம். இங்கே பிரம்ம எப்படி ஜெகத் உபாதானம்? முன்னாடி ஜெகத்து இல்லை, அப்புறமா ஜெகத்தாக இந்த பிரம்மமே ஆனது அப்படின்னு சொன்னா அது பரிணமிச்சு இருக்கணும். நீங்க இந்த மாதிரி சொல்ல முடியுமா? உபாதானத்துவம் நதாவது விசிஷ்ட பரிணாமி. இந்த சுத்த பிரம்மத்துக்கு பரிணாமித்துவமே வராதுன்னு. சரி, விசிஷ்டம் மாயா விசிஷ்டம்னு போட்டு மாயா விசிஷ்டமான பிரம்மத்துக்கு பரிணாமம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாமே. சொல்லலாம், ஆனா வேற ஒரு இடத்துல இருக்கும். ஆத்தியாதிக சம்பந்தத்தை அசந்திரதாபத்தே திருஷ்யம் திருஷ்யமாகணும்னு சொன்னா அதுக்கு ஆத்தியாதிக சம்பந்தம் இருந்தால் தான் முடியும். நீங்க ஏற்கனவே பலமா பேசியிருக்கு. திருஷ்யத்துக்கு திருஷ்யத்துவம் வரணும்னு சொன்னா திருக்குல மூக்கமா இருந்தால் தான் திருஷ்யமாகுமே தவிர வேற விதமா ஆகாது. இப்ப அப்படி இல்லைன்னு. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு பிரபஞ்சம் கூட திருஷ்யம், ஆனால் பிரபஞ்சத்தோட அந்த பரமேஸ்வரங்கிற திருக்குக்கு ஆத்தியாதிக சம்பந்தம் இல்லை, உபாதான உபாதை இருக்கும், பரிணாமம் ஆச்சே. அப்ப பரிணாமித்துவம் ஒத்துக்கும் போது நேர தகாத்திய சம்பந்தம் வந்தது, ஆத்தியாதிக சம்பந்தம் இல்லை. அப்போ ஆத்தியாதிக சம்பந்தம் இல்லாமலே அது திருஷ்யமாகலாம் அப்படின்னு வந்ததுன்னா உங்களுடைய சித்தாந்தத்துடைய தெருவில் வந்துருமே. ஆத்தியாதிக சம்பந்தத்தை அசந்திரதாபத்தே போங்க. இன்னொன்னு சொல்றா, உபாதானம்னு சொல்றது காரியத்துக்கு தான் உபாதானம் சொல்லலாம். காரணம் உபாதானங்கிறது ஒரு காரணம் தானே. காரணம்னு சொன்னா காரியத்துக்கு தானே காரணம் சொல்லலாம். அனாதிக்கு என்ன எப்படி காரணம் சொல்றது?
அவித்யாதிகம் பத்தி தது அபாவாச்ச. அவித்யெல்லாம் அவருக்கு தெரியாது போடும். ஏன் அவித்யக்கு அவர் உபாதானம் இல்லை, அவர் பண்ணல, அவருக்கு தெரியாது. என்ன ஆகும்? நாபி சுத்தனிஷ்டம் அதிஷ்டானத்துவம். சரி, இன்னொரு விதமாவது பரிணாமித்துவங்கிறது விட்டுருவோம். சுத்தம் நாம விவர்த்தோபாதானம்னு இப்போ பரிணாம உபாதானம் இல்லை, விவர்த்தோபாதானம். விவர்த்தோபாதானம்னா அப்படின்னா சுத்த பிரம்மத்துக்கு சேரும். அதுவும் என்னன்னா மாயையால அது உபாதானமாக இருக்கு. மாய பரிணாம உபாதானமா இருக்கிறதுனால மாயோட சேர்ந்து அந்த வெறும் பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மம் விவர்த்தோபாதானமாக. இப்ப இந்த உபாதானத்துவமானது சுத்தனிஷ்டம். இதுக்கே அதிஷ்டானத்துவம்னு சொல்லுது. அதிஷ்டானம்னு சொன்னோம்னா அத்தியஸ்தமாயிடும். அத்தியஸ்த அதிஷ்டானம் மாயால ஆரோக்கிக்கப்பட்டது. இந்த இடத்துல ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. அந்த விஷயத்துல இதுக்கு இவர் என்ன பதில் சொல்றார்? சுத்தத்தை போய் நீங்க வெறும் அதிஷ்டானம் இதுதான் உபாதானத்துவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களானால் சுத்தத்திய சர்வஜத்வ சர்வசக்தித்வாதே அபாவா. சுத்தம் தான் உபாதானம், அதுதான் காரணம் சொல்ல வேண்டியிருக்கும். ஜெகத்காரணத்துக்கு சர்வஜத்துவம் உண்டா இல்லையா? இருக்கணும். ஜெகத்காரணத்துவம் இல்லாட்ட சிரிக்கவே சிரிக்க. ஜெகத்துக்கு காரணம் பிரம்மான்னு சொன்னதுனாலேயே சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாம் விதிச்சு கொடுத்து கட்சிக்கார். இது புதுசா சொல்லணும்னு அவசியமே இல்லை. சர்வஜனாக இல்லாட்டா சர்வசக்தியாக இல்லாட்டா அவரால் ஜெகத்தை திருப்தியே பண்ண முடியாது. ஜெகத்காரணத்துவம் வரவே முடியாது. அதனால ஜெகத்காரணத்துவம் சொன்னதுனாலேயே சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாமே சொல்லிட்டு இருக்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதிஷ்டானத்துவம். அதிஷ்டானத்துவம் சொன்னா அது வெறும் சுத்தம். வெறும் சுத்தத்து சர்வசேத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாம் வேண்டியது இல்லைன்னா எப்படி? இது ஸ்தூல உதாரணமா ஒண்ணு சொல்லலாம். இது தப்பான உதாரணம் தான், திருஷ்டாந்தம். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கலாம். சுத்தி நமக்கு சமகாலத்துல ரஜதமாக தெரியுது. சரியா? இப்ப எது ரஜதமாச்சு? சுத்தி ரஜதமாச்சு. அப்படிதானே? சுத்தி ரஜதமாக மாறினது. மாறி போச்சுன்னு சொன்னா அது பரிணமிக்கல, அப்போ சுத்தியாவே இருக்கு. ஆனா விவர்த்தம் விவர்த்ததை பரிணமத்தேங்கிற மாதிரி விவர்த்தத்தை அடைந்தது. அது எப்படி விவர்த்தத்தை அடைஞ்சது? இவன் பிராந்தன், இவனுடைய தனத்தினால அதை தெரிஞ்சது. ஏன் அது மாறல, இவனுடைய தனத்துக்கு அப்படி தெரிஞ்சது. இப்போ அந்த விவர்த்தமான அந்த ரஜதம் இருக்கு, அந்த ரஜதத்துக்கு விவர்த்தோபாதானம்னு சொல்லி சுத்தியை வச்சிருந்தோம். ஆனால் அந்த சுத்திக்கு அந்த ரஜதம் தெரியுமோ? தெரியவே தெரியாது. இந்த பிராந்தனுக்கு தான் தெரியும். இவனுடைய பிரமையான அது விவர்த்தோபாதானம் ஆயிருக்கு. அது பாவம், அது ஒண்ணுமே பண்ணல, அது பாட்டுக்கு இருந்துருக்கு. இந்த பிராந்தன் அதை ஏறிட்டான் ரஜதத்தை பிரமையால. அப்ப என்னாச்சு? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதை பொறுத்தவரையில் அந்த சுத்திக்கு ரஜதத்தை பற்றி ஒண்ணும் தெரியாது, சம்பந்தமே தெரியாது. அந்த மாதிரி இப்ப என்னாச்சு? சுத்தம் இவருடைய மாயைங்கிற அஜ்ஞானத்துக்கு விஷயமாச்சு. பிரபஞ்சம் பூரா உண்டாயிடுச்சு. அப்படின்னா இப்ப யாருக்கு தெரியறது இல்லை? ஜீவனுக்கு தான் தெரியும். இவனுடைய பிரபத்தினால வந்த ஒரு பதார்த்தத்தை இன்னொருத்தன் எப்படி பார்க்க முடியும்? அதனால ஈஸ்வரன் இல்லை, அந்த சுத்த பிரம்மங்கிறது சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானம்னு சொன்னால் கூட அவருக்கு அந்த சாந்தி விஷயமான பிரபஞ்சம் தெரியணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால இப்பேற்பட்ட ஜெகத்காரணத்துவம் அவருக்கு வரத்துக்கு அவர் சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவங்கள்லாம் இருந்தாதான் முடியுங்கிற ஒரு அவசியமும் இல்லை. ஆகையால இப்படி சொன்ன இந்த சித்தாந்தத்துக்கு சரி ஏற்படும். ஜெகத்காரணம் சொன்னதாலே சர்வஜ சர்வசக்தி சித்தமாக சொன்னாரு, ஒன்றும் இல்லை. இவனுடைய திறமையாலத்தான் விவர்த்தோபாதானம் சொல்றது இந்த கஷ்டம். சுத்தத்திய சர்வஜத்துவ சர்வசக்தித்வாதே அபாவா இதுக்கே என்ன யோசிச்சு கேட்கிறார்ல, பப்பையா படிச்சு கேட்கிறார். இதுக்கே பிரம்மணா அசங்கத்வேதி சர்வேஷாம் தத்ர அத்தியாசேன மாயோபாதி வினைவ தப்பிய சர்வ பிரகாசகதையா சார்வஜ்ஞோபவத்தே. இவர் என்ன நினைக்கிறார்? சர்வஜத்துவம்னா என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல எம்னாலே என்னங்கிறத நம்ம பார்க்கணும். எம் வெறும் சர்வஜ்யம் போடுறோம், சாதாரண விஷய அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும்னா எப்படியும் கடஜானம். கடமான கடத்தை ஒருத்தன் பார்க்கறான்னா அது வேதாந்த திருஷ்டியில
பார்க்கிறவன் அந்த கடத்தை பிரகாசப்படுத்துறான். பார்க்கிறவன் இருக்கானே அவனுடைய ஞானம், ஆத்மஸ்வரூபமான ஞானம் அந்த கடத்தை பிரகாசப்படுத்துறது. சரியா? ஞான பிரகாசம் சொல்லும் போது அந்த பிரகாசத்தோட சம்பந்தப்பட்டு அது விஷயமானது பிரகாசிக்கும். யாருடைய ஞானத்தினாலே அந்த கடம் பிரகாசிக்கிறதோ அவன்தான் அந்த கடஞன், கடத்தை தெரிந்து கொள்கிறோம். இது சாதாரணமா நம்ம விவகாரத்திலே வருவோம். சரியா? இதை வச்சு அந்த ஈஸ்வரனுக்கு போவோம். ஈஸ்வரன் சொல்லும் போது அந்த சுத்த சைத்தன்யம் தானே பிரகாசங்கிறது. பிரகாசம் சொன்னா அது ஒண்ணுதான் இருக்கு பிரகாசம். இந்த பிரகாசத்தை கொண்டுதான் அதுல அர்த்தமா இருக்கக்கூடிய சமஸ்த பிரபஞ்சமும் பிரகாசிக்கணும். சத்தியம் பாவா சர்வவிதம் விபாகம். அப்படியானால் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த சைத்தன்யத்துக்கு சர்வஜத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அத பிரகாசம் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய ஞான ஸ்வரூபமாகவே அது இருக்கிறதுனால அது நிச்சயமாக சர்வஜனாக இருக்கும். நமக்கு கூட அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துற ஞானம் வரும்போது நமக்கு அந்த விஷய பிரகாசம் நான் வந்து விஷயஞன் ஆகிறேன். அது எப்பவும் ஆறுதில்லை. ஏன்னா விருத்தி பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இங்க எப்போதுமே அப்படி இருக்கிறதுனால அவருக்கு சர்வஜத்துவங்கிறது ஸ்வதசித்தமாக இருக்கு. இதை வச்சு பாஷக்காரெல்லாம் அங்க சொல்லியிருக்காங்க. சர்வஜத்துவங்கிறது இந்த மாதிரி சர்வ அதிஷ்டானத்துவம் சொன்னால் கூட இது ஸ்வதமா பிரகாச ரூபமாக இருக்கிறதுனாலே இதுல அர்த்தமான வஸ்து இதனால பிரகாசிக்கப்படும். அதனால அதை பிரகாசிக்கப்படுத்தக்கூடிய பிரகாசமாக இது இருக்கிறதுனால இது சர்வஜம். அதை சொல்றார் பிரம்மணா அசங்கத்வேதி. அங்க மாயை ஒரு விருத்தியை உண்டு பண்ணி அப்புறமா சம்பவத்தை ஏற்படுத்தி அவரை சர்வஜனாக்கினதுங்கிறது இல்லை. பிரம்மணா அசங்கத்வேதி சர்வேஷாம் தத்திர அத்தியாசேன பிரபஞ்சம் பூரா அங்க அதிர்ஷ்டமா இருக்கிறதுனாலே மாயோபாதி வினைவ சத்திய சர்வ பிரகாசகத்தையா. அந்த மாயோபாதிங்கிறது என்ன அர்த்தம்னா மாயால ஒரு விருத்தி உண்டாகாமலே, மாயோபாதியில விருத்திங்கிற பரிணாமம் ஒண்ணு உண்டாகாமலேயே அவருக்கு சர்வ பிரகாசமா இருக்கிறதுனால சர்வஜத்துவம் வரலாம். நான் ஏன் அப்படி எடுத்து சொன்னேன்னா மாயோபாதி இல்லைன்னு சொன்னா சர்வஜத்துவம் கூட அங்க இல்லை. ஸ்வரூபதா பிரமாணமிருவா சர்வஜத்துவம் விசாஸ்திதம் தச்சோபயம் வினா அவித்யா சம்பந்தம் நிவசிச்சு. ஸ்வரூபதா சர்வஜத்துவம், பிரமாணங்களை உபயோகப்படுத்தி சர்வத்தை தெரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு சர்வஜத்துவம். இந்த ரெண்டு விதமான சர்வஜத்துவம் உண்டு. பிரமாணி சர்வஜத்துவம் சொன்னோம்னா அது ஜீவனுக்கு எந்த விஷயத்தை எந்த பிரமாணத்தால தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை பிரமாணங்களும் உபயோகப்படுத்தி அவன் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டாங்க. இவரும் பெரிய சர்வஜனாகும். சொரூபத சர்வஜன் சொன்னோம்னா பிரம்மத்துக்கு தான் அவர் பிரமாணமே வேண்டாம். இந்த மந்திரம் சொன்னது இல்லையா, பட்சத்தை அச்சக்ஷு தப்பினோதி அகரணா ஒன்றும் வேண்டாம், அவருக்கு எல்லாம் பிரகாசிக்கிறது இல்லையா. இது ரெண்டு விதமாக சர்வஜத்துவம் சொல்லலாம். அது ரெண்டுமே அவித்யா சம்பந்தம் இல்லாமல் வராது. தச்சோபயம் வினா அவித்யா சம்பந்தம் நிவசிச்சு. இவருக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த உபாதானத்தும் அந்த தாயாத்தும் வரணும்னு சொன்னாலே அந்த அவித்தான் வருகிறது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு வருவது என்ன சம்பந்தம்? அவித்யை வச்சுதான் இவர் அதிஷ்டானமானார். அவித்யை இல்ல, மாயன்னு சொல்றேன். அவித்யை மாயம் ஒண்ணுதான். இருந்தாலும் மாய, அந்த மாயதானே இவரை அதிஷ்டானமாக ஆக்கி விட்டது, சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. மாயால வரக்கூடிய விருத்தி வேணும்னா வேண்டாம். ஜீவனுக்கு அந்த கரணத்துல அந்தந்த சமயத்துல அந்த விளையாட்டார விருத்தி வந்தாதான் தெரியுது, இல்லாட்டா தெரியல. அந்த மாதிரி அவருக்கு இல்லை. அதனால மாயங்கிற உபாதி என்னமோ வேணும். ஆனா அந்த மாயங்கிற உபாதியில விஷயாகார விருத்தி வந்தாதான் பரமேஸ்வரனுக்கு விஷயம் தெரியும், இல்லாட்டா தெரியாதுங்கிறது கிடையாது. அதனால இது சொல்ற மாயோபாதி வினைவ சத்திய சர்வ பிரகாசகதையா சார்வஜ்ய உபபத்தே நக துக்கனிஷ்டம் அதிஷ்டானத்துவம் நோபாதானத்துவம் சார்வஜ்ஞாபாவாத்தியுக்தம் இது வாக்கியம். நான் இப்பதான் சொன்னார், சுத்தத்துல அதிஷ்டானத்துவம் இருக்கலாம், ஆனா அது சர்வஜ்யத்துவம் வராது. அதனால அது உபாதானத்துவமாக நீ உபாதானமாக எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன. அதுக்கு சொல்ற சச்சவாக்கியம் அவித்யா கல்பிதானாம் சர்வஜத்வாதீனாம் சுத்தே சத்வா. சுத்தத்துல சர்வஜத்வாக வரலாம், உபாதானத்துவம் வரலாம்.
பிரபஞ்சத்துவம் வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? சுத்தம்னு சொன்னா அதனால அதுக்கு அதெல்லாம் வரலாமா? உபாதானத்தை மாத்திரம் வரலாமா? அதிஷ்டானத்தம் வரலாமா? சுத்தம்னு சொன்னா எதுவுமே வரக்கூடாது. இல்ல இதெல்லாம் வந்தா அது சுத்தத்துக்கு ஒரு காரணம் இல்லைன்னு சொன்னா அப்ப எல்லாமே வரும். நபஷ்டி சம்சாரம் அஷ்டைவாஜ்ஞான அக்ஷமா பவதேகம் சாதகத்துவ பிரகல்பனி நபஷ்டி சம்சாரம் அஷ்டைவாஜ்ஞான எல்லாமே வரலாம். வியாபாரிகமா எல்லாம் வரலாம், பரமார்த்ததாக ஒன்றும் இல்லை. கூட அவித்யா கல்பிதானாம் சர்வஜத்வாதீனாம் சுத்தே சத்வம் அந்யதா சித்தாந்த சித்தமா ஆமாம் சித்தாந்த சித்தம் ஒத்துருக்கா சித்தாந்தத்தை அந்யதா தேசாம் தடஸ்த லட்சணத்துவம் அப்படின்னு நத்தியா ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு தடஸ்த லட்சணம். ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துல இருந்து எதுக்கு தடஸ்த லட்சணம்? சுத்தத்துக்கு தடஸ்த லட்சணம். மாயோபாதிகமான பரமேஸ்வரனுக்கு அது சொரூப லட்சணம் ஜெகத்காரணத்துவம் அப்படிங்கிறது. அந்த மாயை உபாதினிக்கணும் மாயோபலட்சிதமான ஸ்வரூபத்துக்கு அதுவே தடஸ்த லட்சணம். அப்ப தடஸ்த லட்சணத்துக்கு இல்லாது நீங்க அதே உபலட்சிதமும் உபகிதமும் நீங்க தர்மியில ரெண்டு தனித்தனியா காமிக்க முடியாது. சித்தத்தையும் முதல்ல காமிக்க முடியாது. தண்ட விசிஷ்டமும் வெறும் விசேஷமும் தனித்தனியா ரெண்டு காமிக்க முடியுமா? தண்டத்தை கையில வச்சுட்டு இருக்கிற தேவதத்தன் வெறும் தேவதத்தன் ரெண்டு தேவதத்தா காமிக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. தண்டத்தை கையில வச்சுட்டு இருந்தா அவனே தான் வெறும் தேவதத்தன். தண்டத்தை சேர்த்து பார்த்தா தண்ட விசிஷ்ட தேவதத்தா, வெறும் தண்டத்தை விட்டுட்டு பார்த்தா அவனே வெறும் தேவதத்தன். தண்ட விசிஷ்ட தேவதத்தா அஸ்தி, வெறும் தேவதத்தா அஸ்தி. எங்க இருக்கா? ரெண்டு பேரும் காரணம் கேட்டா ஒருத்தம் தான். அது போல இந்த உபாதி உபகிதா ஈஸ்வரா மாயோபாதிதா ஈஸ்வரா அஸ்தி, மாயோபலட்சிதா சுத்தம் இருக்கு அங்கேதான். ஆக இதெல்லாம் தடஸ்தமாக சொல்றதுக்காக இதற்கு ஆரம்பிக்கும் எல்லாமே வியாவசாயிகமாக நாம ஒப்புக்கணும். தடஸ்த லட்சணத்துவம் அப்படின்னு நஷ்டா கொஞ்சம் போச்சு. இது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த வேற கேள்வி. நானும் ஆவரணாபிபவாரத்தத்துவபக்ஷோ நயுக்தா விவர்த்தாதிஷ்டானஸ்ய கின்மாத்திரஸ்ய அஜ்ஞானாதி சாட்சித்வேன சதா பிரகாசனாத் அன்யஸ்ய அஜ்ஞான கல்பிதஸ்ய ஆவரணஸ்ய அபாவः இது ஒரு பட்சம் விருத்தியுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா சம்பந்தம் இருக்கு, ஆனா ஆவரணம் இருக்கு. அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுதான் விருத்தியுடைய வேலை. ஆவரணம்னு சொன்னா என்ன சொல்றது? மறைக்கிறது. ஒரு மறைவு இருக்கு, ஏதோ ஒண்ணு மறைக்கிறது. அப்ப அதை நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணினா பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒரு பட்சம் விருத்தியாக இது வருது. இதுல ரொம்ப சட்டுன்னு தோரணை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எதை மறைக்கிறது? அஜ்ஞானங்கிறது. அஜ்ஞானம் தான் இங்க ஆவரணம். அது எதை மறைக்கிறது? சைத்தன்யத்தை தான் மறைக்கிறது ஒரு சித்தாந்தம். இடத்தை அது மறைக்கவே மறைக்காது. ஏன் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை அஜ்ஞானம் ஒரு வஸ்துவை ஏன் மறைக்கணும்? இது மறைக்கலைன்னா அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்காக இது மறைக்கிறதுக்கு அது ஒரு வேலை ஆவரண கிருத்தியம் அப்படின்னு சொல்றான். அஜ்ஞானம் இந்த வஸ்துவை மறைக்காட்டா இது பாட்டு பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். பிரகாசிக்க கூடாதுங்கிறதுக்காக இது அங்கே மறைக்கிறது. ஜடம் இருக்கே, அஜ்ஞானத்தினால அதை ஆவரணம் பண்ணலன்னு சொன்னா அது பிரகாசிக்குங்கிறது கிடையாது. ஜடத்தாலேயே நான் பிரகாசிக்க சொல்லணும். இப்ப எது எப்படி பிரகாசிக்கும்? சைத்தன்யம். சைத்தன்யத்தை அஜ்ஞானம் மறைக்கலன்னு சொன்னா அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்படி பண்ணாம இருக்கிறதுக்காகத்தான், பிரகாசிக்காம இருக்கிறதுக்காக அஜ்ஞானம் மறைக்கிறது அத்வைதிகள் சொல்றான். இது இப்படியே சொன்னா புரிஞ்சுக்கணும். புரிச்சுண்டா அப்ப சைத்தன்யத்தை அஜ்ஞானம் மறைக்கவே ஆவரணம் பண்ணலேன்னு சொல்ல வேண்டியிருக்கும். எப்படி? அஜ்ஞானாதி சாட்சித்வேனா அஜ்ஞான விவர்த்தாதிஷ்டானம் சின்மாத்திரம் இருக்கே, அது அஜ்ஞானாதி சாட்சித்வேன சதா பிரகாசனம். தெரியலேன்னு அஜ்ஞானம் தெரிகிறதும். அஜ்ஞானம் எப்படி தெரியுது? சைத்தன்யத்தினால்தான் தெரியும். அது எந்த சைத்தன்யத்துல மறைக்கிறதோ, சைத்தன்யத்தை மறைக்கிறதுன்னு சொல்றதோ அதே சைத்தன்யத்தினால அது பிரகாசப்படுறது. அப்படியான என்னாச்சு? அஜ்ஞானத்தையும் தெரிவிக்கக்கூடிய சைத்தன்யமாக பிரகாசிச்சிருக்கே, அதுக்கு ஆவரணம் வரலைன்னு தான் சொல்லலாம். ஆவரணம் வந்துதான் அது
தெரியுறதோ இல்லையோ. அப்ப தெரியலேன்னு தெரியப்படுத்த பிரகாசிக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை ஆவரணம் எப்படி சொல்லுங்க? ஆனா ஆவரணமே அவங்க இருக்க முடியாது. அப்படியான ஆவரண சங்கத்திற்கான விருத்தி வந்ததுன்னு சொல்றது எப்படி தெரியாகும் அப்படின்னு கேட்கிறார். நனும் ஆவரணாபிபவார்த்தத்துவ பக்ஷா நயுக்தா விவர்த்தாதிஷ்டானஸ்ய சின்மாத்திரஸ்ய அஜ்ஞானாதி சாட்சித்வேன சதா பிரகாசனா. சரி, ஆவரணம் இதுக்கு இல்லை, சைத்தன்யத்துக்கு இல்லை, வேற ஜடத்துக்கு விஷயத்துக்கு வச்சுக்கோங்க ஆவரணம். அந்த ஆவரணத்தை வச்சு வந்து நிறுத்தி பண்றது சைத்தன்யம் பிரகாசப்படுத்துறது எப்படி சொல்லலாமே? அது சொல்ற அந்நிய அஜ்ஞான கல்பிதஸ்ய. இந்த சைத்தன்யத்தை விட்டா பாக்கி எல்லாம் அஜ்ஞான கல்பிதம், அஜ்ஞானத்தினால உண்டாக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய வஸ்துவ அஜ்ஞானம் ஆவரணம் பண்ணாது. ஏன்? ஆவரணத்தை அபாவா கல்பிதஸ்ய ஆவரணம் நாஸ்தி. இது உங்க சித்தாந்தம். ஏன்னு சொன்னா ஆவரணம்னு சொன்னாலே அஜ்ஞானத்துக்கு அது விஷயமாகும். எது அஜ்ஞானத்துக்கு விஷயமோ அதுதான் அஜ்ஞானத்தினால ஆவரணம் செய்யப்பட்டது சொல்லணும். என்ன தெரியல அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவோமோ, அந்த விஷயம் அஜ்ஞானத்தினால ஆவரணமாக. அப்ப ஞானம் வந்து அஜ்ஞானத்தை நிறுத்தி போயிட்டா நல்லா பிரகாசம். இதுதான் நம்ம சாதாரணமான விஷயம். இப்ப இங்க என்ன ஆச்சுன்னா அஜ்ஞானம் எதை மறைக்கும்னு பார்க்கணும். அதுவே ஒரு பராமர்சங்களை உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மறைக்கும்னு சொல்லுறாரு. ஏன்? அந்த பிரபஞ்சமான ஜட பதார்த்தம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த அஜ்ஞானத்துக்கு எது விஷயம் சொல்றாங்க? அப்போ அஜ்ஞானத்துக்கு விஷயம்ங்கிறது அஜ்ஞானத்தினால உண்டாக்கப்பட்ட ஒண்ணு ஆக முடியாது. அப்ப அஜ்ஞானம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து அனாதிசித்தமாக இது இருக்கோ அதுதான் அஜ்ஞானத்துக்கு விஷயமாகும். ஏன்னா அதெல்லாம் பின்னாடி வந்தது. பாக்கி எல்லாம் அஜ்ஞானத்தால உண்டாக்கக்கூடிய பிரபஞ்சம் எல்லாம் பின்னாடி வந்தது மாற்றம். அதெல்லாம் அஜ்ஞானத்துக்கு விஷயம் ஆக முடியாது. ஆகும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நிர்விஷயம், விஷயம் இல்லாமல் எப்படி அஜ்ஞானம் இருக்க முடியும்? அதனால அனாதிசித்தமான சைத்தன்யம் ஒன்றுதான் அஜ்ஞானத்துக்கு விஷயம். அஜ்ஞானத்தினால உண்டாக்கப்பட்ட பிரபஞ்சம் அதுக்கு விஷயம் இல்லை. அப்ப என்னாச்சு? அந்த சைத்தன்யம் கூட இப்ப பிரமாதமா பிரகாசிச்சுட்டு இருக்கே, அஜ்ஞானத்தை பிரகாசப்படுத்திட்டு. அப்ப அதுக்கு என்ன நீங்க ஆவரணம் சொல்ல முடியும்? அப்ப ஆவரணமே இல்லையே, ஆவரண பங்கத்திற்காக ஒத்தி வந்ததுன்னு சொல்றேன். எப்படி சரியாகும்? அந்நிய அஜ்ஞான கல்பிதஸ்ய ஆவரணத்தை அபாவாதிரிச்சே. அஜ்ஞானாதி சாட்சித்வேன ஸ்வப்பிரகாசேதி அசனாயாத்யதீதத்வாதினா பிரகாசாபாவா ஆவரணத்தை ஆவசியகா. இந்த ஸ்வப்பிரகாசேதி அதாவது இதுதான் அஜ்ஞானத்துடைய மகிமை. மற்ற இடத்துல சொல்ல முடியாது. இந்த பாவரூப அஜ்ஞானத்துல எல்லாம் சொல்லலாம். இதுக்கு அகடிக்கட்டனா பட் எதை சொல்றது எப்படின்னு பார்க்கணும். இந்த சைத்தன்யம் எப்படி பிரகாசிக்கிறது? எப்படி பிரகாசிக்கிறது? சைத்தன்யத்துல அம்சம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. சைத்தன்யத்தில் இப்படி ஒரு சிரமம் அப்படி ஒரு சிரமம், இந்த அம்சம் பிரகாசிக்கிறது, இந்த பாகம் பிரகாசிக்கிறது, அந்த பாகம் பிரகாசிக்கல, கிடையவே கிடையாது. ஆனா இந்த அஜ்ஞானத்தினாலே சைத்தன்யம் இது தெரியறதான்னு பார்க்கணும். நம்ம அனுபவத்திலேயே வச்சுன்னு பார்க்கலாம். நமக்கு அசனாயா பிபாசா சோகம் மோகம் ஜரா மிருத்யு எல்லாம் இல்லை அப்படின்னு தெரியுமா? கேட்டா தெரியாதுன்னு. எனக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, தாகங்கிறது எனக்கு என்ன சேர்ந்து கிடையாது, ஜரா மிருத்யு எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு தான் தெரியாகும். அப்ப இந்த ரூபத்துல தெரியலையா? சரி, நான் இருக்கேங்கிறது தெரியுமா? இது தெரியாதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த ரூபத்துல தெரியாது. இனிமே நீங்க அனுபவத்துக்கு தனி திருஷ்டியா அனுபவம் தான். அது எப்படி தெரியும்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாதுன்னு எப்படி சொல்லலாம்னு கேட்கவே முடியாது. இந்த ரூபத்துல தெரியல. உபனிஷத்து எந்த மாதிரி சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதோ அந்த ரூபமாக எனக்கு தெரியல. ஏன்னா வேற மாதிரியா தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப எப்படி அஜ்ஞானம் தெரியுதுன்னா அஜ்ஞானம் எதுன்னு தெரியுது. அந்த ரூபத்துல தெரியுது. வேற ஒரு ரூபத்துல தெரியுது, வேற ஒரு ரூபத்துல மறைந்து இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. அஜ்ஞானம் அந்த சைத்தன்யத்தை ஒரு ரூபத்துல மறைக்கிறது, இன்னொரு ரூபத்துல அதனால் பிரகாசிக்கப்படுறது. இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. அஜ்ஞானாதி சாட்சித்வேன ஸ்வப்பிரகாசி. அஜ்ஞானத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சாட்சியாக இந்த சைத்தன்யம் ஸ்வப்பிரகாசம் தானே பிரகாசிக்கிறது.
இருந்தாலும் அசனாயாத்யதீதத்வாதினா அசனாயாதிபாதா சோகம் மோகம் ஜராமிருத்தி மத்தியேங்கிற ரூபத்துல இது தெரியல மறந்து போயிடுச்சு. அதீதத்வாதினா பிரகாச அபாவா ஆவரணத்தை ஆவசியகத்வா. அடுத்தது இதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு அனு அஜானஸ்ய நயனபடலவது புங்கதத்வே चैत्रस्य अज्ञाननाशेऽपि मैत्रस्य तद् अनाशात् अप्रकाशो युक्तः विषयगतत्वेषु चैत्रार्जितया वृत्त्या अज्ञाने दीपेन तमसीव नाशिते मैत्रस्यापि प्रकाशस्याविदिते. அஜ்ஞானம் எங்க இருக்கு? அஜ்ஞானத்துக்கு ஆச்சரியம் என்ன எதுன்னு ஒரு கேள்வி. சொல்வா ஆச்சரியத்துவ விஷயத்துவ சாதினி நிர்விபாக எதிரேவ செய்வதா பூர்வசித்தமதோடி பஷ்டிமோ நாசிரயோகோதி நாபிதோஷா. இங்க இருக்கு சைத்தன்யத்துல இருக்கு. எதை மறைக்கிறது? சைத்தன்யத்தை மறைக்கிறது. இப்படி சொல்லிட்டா இப்ப நான் ஆபத்து இருக்குங்க. இப்படி சொன்னதுனாலேயே ஆபத்து. கட்டம் அங்க இருக்கு. மனுஷாலாம் இங்க நிறைய பேர் இருக்க. கட்டம் இருக்கிற இடத்துல ஒரே இருட்டு. அதனால இங்க இருக்கிறவா ஒருத்தருக்கு கடை ஏன் தெரியல. இருட்டு கட்டத்தை மறைக்கிறது. அந்த காலம் கட்டத்தை மறைச்சி வச்சிருக்கு. அங்க லைட்டு போட்டாச்சுன்னு வச்சுருந்தோம். அந்த காலம் பொறுத்து இப்ப அந்த கடை எல்லாருக்குமே தெரியுமா? கண்ணு உள்ளவா அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ தெரிஞ்சுக்கிற யோகியதை இருந்தா ஒருத்தருக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சரி, இதையும் மனசுல வரும். சரி, எது மறைக்கிறதுன்னு பார்ப்போம். இருட்டு மறைக்கல. கண்ணை மூடிட்டு இருக்கான் மனுஷன். அதனால அவனுக்கு கட்டம் தெரியல. அப்படின்னு தெரியலன்னா இல்லையா? கண்ணை தான் தெரியும். கண்ணை மூடிட்டு இருக்கான் தெரியல. இப்ப எது மறைக்கிறது? இவன் கண்ணை மூடிட்டு இருக்கிறது தான் தெரிய விடாம மறைக்கிறது. அப்ப யாரு கண்ணை திறக்கிறானோ அவனுக்கு கடன் தெரியும். திறக்காம வச்சுட்டு இருக்கிறவனுக்கு கடன் தெரியாது. இப்ப இங்க இருக்க ஆவரணம் திரஷ்டாவிடத்துல இருக்கு. முன்னாடி சொன்ன ஆவரணம் விஷயத்துல இருக்கு. திரஷ்டாவில ஆவரணமா விஷயத்துல ஆவரணமான்னு நம்ம பார்க்கணும். விஷயத்துல ஆவரணம்னு சொன்னா அந்த ஆவரணம் போச்சுன்னா அந்த விஷயம் எல்லா திரஷ்டாக்களுக்கும் தெரியும். திரஷ்டாவிடத்துல ஆவரணம் இருந்தா எவனுக்கு அந்த ஆவரணம் போகுமோ அவனுக்கு மாத்திரம் தான் விஷயம் தெரியும். இந்த மாதிரி ஒரு விவசாய பார்க்கணும் இல்லையா? இப்ப இங்க வருவோம். இந்த சைதன்யத்தை அஞ்ஞானம் மறைக்கிறது. எங்க இருக்கு? திரஷ்டாவிடத்துல இருந்து சைதன்யத்தை மறைக்கிறதா? சைதன்யத்துல இருந்து மறைக்கிறதா? நீங்க இப்ப சொன்னது ஆசிரியத்துவ விஷயத்துவ ஆகினி அப்படின்னு சொல்லி அந்த சைதன்யத்துல இருந்துருக்கு. அதான் தெரியல. அப்படியானால் ஒருத்தருக்கு தியானம் அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரே சமயத்துல எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா வேண்டாமா? அப்படி அது தெரியாதுமா? தப்பு. ஏன்? அஜானஸ்ய நயனபடலவது புங்கதத்வே சைத்திரஸ்ய அஜானநாசேதி மைத்திரஸ்ய ததநாசாத் அப்பிரகாசோ யுக்தः விஷயகதத்வேஷு चैत्रार्जितया वृत्त्या अज्ञाने दीपेन तमसीव नाशिते मैत्रस्यापि प्रकाशस्या. अदाल चैतन्यगतம்னு நீங்க சொல்றீங்க. எப்படி சரியா ஆகும்? இவருக்கு விருத்தி அந்த அஜ்ஞானம் பொழுது அகண்டாகார விருத்தி பொழுதுன்னு வச்சுக்கோ அந்த அஜ்ஞானம். அப்ப என்ன ஆகும்? எல்லாருக்கும் முக்தி வர வேண்டியதாக வந்து எப்படி நீங்க இதை சொல்ல முடியும்? சரியா இருக்கு. அதனால அஜ்ஞானம் விஷயத்துல இல்லை, திரஷ்டாவிடத்துல இருந்து மறைக்கிறது சொல்லணும் அப்படின்னு இந்த கட்சியம் அதை சொல்றார். நான் चैत्र आवरण शक्तेरेव अज्ञानगतायाः चैत्रार्जित वृत्त्या नाशितत्वेन तपश्यति न मैत्रः तत्प्रतियोगिक आवरण शक्तिயே அனாதா. அஜ்ஞானம் ஒண்ணு. ஆனா அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய சக்திகள் அனந்தம். இதுல பிரக்கிரியில இறங்கியாச்சுக்கோ. இதுல நிறைய விமான பிரக்கிரியை இருக்கு. அஜ்ஞானம் ஒண்ணுன்னு ஒரு பட்சம். எத்தனை மனுஷா இருக்காரோ அத்தனை பேர் எத்தனை அஜ்ஞானம் அப்படி ஒரு பட்சம் இருக்கு. ஆளுக்கு அஜ்ஞானம் வேற. ஏக மூலாஜ்ஞான பட்சத்திலையும் அந்த அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய சக்திகளுக்கு கணக்கே கிடையாது. அப்ப அந்த சக்திகள்ல விசேஷங்கள் வேற இருக்கு. என்ன விசேஷம்னா சில சக்திகள் ஒருத்தருக்கு தான் மறைக்கும். சரித்திரனுக்காக மறைக்கிறதுக்காக அஜ்ஞானத்துல இவனுக்கு மறைச்சு வைக்கிறதுக்காக சில சக்திகள், அந்த சக்திகள் இவனுக்கு மறைக்கும், மற்றவனுக்கு மறைக்காது. அப்ப என்ன அந்த மாதிரி பல சக்திகள் ஒத்துந்து இருக்கும் போது சைத்திரனுக்கு பிரம்மசாட்சா்காரம் வந்ததுன்னா அந்த விருத்தியாலே அஜ்ஞானத்துல சைத்திரனுக்கு பிரம்மத்தை மறைச்சி வச்சிருக்கக்கூடிய சக்திகள் மாத்திரம் நிவர்த்தியாகும். அதனால சைத்திரனுக்கு அஜ்ஞானம் இல்லை,
மைத்திரனுக்காக வேற சக்திகள்லாம் இருக்கு, அந்த சக்திகள், அந்த சக்திகள்லாம் போகல, இந்த விருத்தியாக போகலாம். அதனால மற்றவாளுக்கெல்லாம் மறைஞ்சே இருக்கு சைத்தன்யம். இப்படியாக நம்ம விவசாயம் பண்ணலாம். இது வெறும் பிரக்கிரியை தான். அனுபவத்துல கேட்டதுன்னா இந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையோ, அப்போ இந்த மாதிரி விருத்தியை வச்சுட்டு பராத்த சக்தி விவிதீவ ஸ்ரூயதே சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால அதுல ஒரு சக்தி இப்படி பண்றது, ஒரு சக்தி அப்படி பண்றது, இவனுக்கு மறைக்கிற சக்தி வேற, அவனுக்கு மறைக்கிற சக்தி வேறேன்னு வச்சுட்டு இவனுக்கு தியானத்தான் இந்த சக்தி போச்சு, அந்த சக்தி இவனுக்கு மறைக்காது, இன்னொருத்தருக்கு மறைக்கும். இப்ப இன்னொருத்தருக்கு மறைக்கும் போது அவன் அஜானியாக சம்சாரியாக இருக்கிறான், இவன் முக்தினாகலாம் சொல்லலாம். சைத்திராவரண சக்தி ரேவா, அதான் சொல்ல சைத்திராவரண சக்தி, சைத்திரனுக்கு மறைக்கக்கூடிய சக்தி ஆவரண சக்தி இருக்கு, விஷயத்தை மறைக்கக்கூடிய சக்தி, அது சைத்திரிய ஆவரண சக்தி. சைத்திரனுக்கு ஞானம் வந்ததுன்னா சைத்திரிய ஆவரண சக்தி போச்சு, மைத்திரனுக்கு ஆவரண சக்தி அப்படியே இருக்கு, அதனால அவனுக்கு மறைஞ்சே. சைத்திராவரண சக்திரேவ அஜ்ஞானகதாயாக சைத்திரார்ஜித விருத்தியாம் அசிதத்வேன சஹ பஷ்யதி ந மைத்ரா. ஏன் தத் பிரதியோகிக ஆவரண சக்தி அநாசா, அவனுக்கு எந்த ஒரு ஆவரண சக்தி இருக்கோ அது அப்படியே இருக்கு. இவனுக்கு தெரிஞ்சா அவனுக்கும் தெரியணுங்கிற அவசியம். ஆவரண சக்தி நாம் திரஷ்டு விஷய பேதாபியாம் சின்னத்வா. ஆவரண சக்தி எத்தனை சக்தினா அனந்தம். திரஷ்டு பேதேன சின்னம், பார்க்கிறவனுக்கு இவனுக்கு மறைக்கக்கூடிய ஆவரண சக்தி, சைத்திரனுக்கு ஆவரண சக்தி வேற, மித்திரனுக்கு ஆவரண சக்தி வேற, இப்படியும் வேற. இந்த விஷயத்தை மறைக்கக்கூடிய ஆவரண சக்தி வேற, அந்த படத்தை மறைக்கக்கூடிய ஆவரண சக்தி வேற. விஷய பேதையினால சின்னம். ஒரு விஷயம் இவனுக்கு மறையாம இருக்கு, ஆனா இன்னொரு விஷயம் இவனுக்கே மறைஞ்சிருக்கு. ஏன்? அப்ப அந்த ஆவரண சக்தி ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் வெவ்வேறாக இருக்கு, தனித்தனியாக. அதனால அத்தனை ஆவரண சக்தியை வச்சு இதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாம். தமஸ்து நதா. அப்ப அந்த தமஸ்து திருஷ்டாந்த சொன்னதே, பார்க்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருட்டு வந்து மறைக்கிறது இல்லையே. ஆவரண சக்தி தனித்தனியா இருக்கு, அஜ்ஞானத்துல உள்ள ஆவரண சக்தி. ஆனா இருட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருந்துட்டு கிடக்க மறைக்கிற. அதனால தீபத்தினால அந்த தமஸ்து நிவர்த்தி ஆகும் போது ஒரே சமயத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த கடை தெரியுது. அது போல இல்லை இந்த பிரம்மங்கிறது. தமஸ்து ந ததா இதி ஏகாநீக பிரதீபேனாபி அந்யான் பிரதி பிரகாசோ வித்தியதே. யாரோ ஒருத்தன் பிரதீபத்தை கொண்டு வச்சா தமக்கு போயிட்டோ எல்லாருக்கும் கிடந்திருக்கு. ஏதேனா ஏகாஜ்ஞான பக்ஷே சுக்திஜானேன ததஜ்ஞான நிவர்த்தௌ சத்யதேவ மோக்ஷாபாதः அனிவருத்தௌ ரூப்யாதேஹே கவிராக அவித்யா நிவர்த்தி ரூப பாதாயோகः இது நிரஸ்தம். இப்ப இந்த ஆவரண சக்தியை நானாவாக நான் விட்டு சொன்னதுனால இன்னொரு கேள்விக்கு பதில் கொடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ஏகாஜ்ஞான பட்சம், அஜ்ஞானங்கிறது ஒரே அஜ்ஞானம் அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. இந்த பட்சத்துல ஒருத்தனுக்கு சுத்தி சமம் வந்தது, சுத்தியில ரஜதம் சமம் வந்தது. அப்புறம் சுத்தி தெரிஞ்சு போச்சு, சுத்தி ஞானம் வந்தது, அது போச்சுன்னு சொல்லணும், அஜ்ஞானம் போயிட்டு. இப்ப சுத்தி அஜ்ஞானம் சுத்தி ஞானத்தினால நிவர்த்தி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அஜ்ஞானம் ஒண்ணுதானே அஜ்ஞானம். அப்ப இருந்த அஜ்ஞானம் இப்ப சுத்தி ஞானத்தால போயிடுச்சுன்னு சொன்னா உடனே சுத்தி ஞானம் வந்த வரைக்கும் மோகம் வரணும். ஏன்னா இதுமேல அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானம் இல்லாததுனால சப்தேவ மோக்ஷாபாத பிரம்மஜானங்களே காத்துட்டே இருக்க வேண்டாம். சுத்தி ஞானம் வந்தாலே போதும். ஏன்னா உனக்கு ஒரே ஒரு அஜ்ஞானம் தான் இருக்கு. அந்த அஜ்ஞானம் இப்ப சுத்தி ஞானம் வந்ததால போச்சுன்னு சொன்னா மோட்சம் வரணும். இந்த ஞானத்தினால அந்த அஜ்ஞானம் போகாது, அதனால மோட்சம் வராது சுத்தி ஞானத்தினாலே அப்படின்னு சொன்னால் அனிவருத்து ரூப்யாதேகே சவிலாச அவித்யா நிவர்த்தி ரூப பாதாயுதம். கணத்துல பார்த்த அந்த ரூபம்னா ரஜதம், ரஜதத்துக்கு பாதமே வராது. இந்த பாதம்னா என்ன? அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தோடு நிவர்த்தியானாதான் பாதம். அஜ்ஞானேன சக பிரவிலினேன வர்த்தமானேன வா சக அஜ்ஞானேன சக காரியத்தை நிவர்த்தியது பாதா அப்படின்னு பாதத்துக்கு ரசம் இருக்காரு. அஜ்ஞானம் போகல அப்படின்னு சொன்னா அப்ப ரூபத்துக்கு பாதம் வரலன்னு. அப்ப ரூபத்தை சுட்டு ரூபத்தை திருஷ்டாந்தமா காமிச்சு நீங்க எப்படி பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்றது? இதுவே மிச்சேனத்திலேயே பாதம் வரலையே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் என்ன சொல்றார்? ஏகாஜ்ஞான பட்சம்
சுத்தி ஞானத்தால சுத்திய மறைச்சிட்டு இருக்கிற சக்தி போயிட்டு அது எனக்கு அந்த அஜ்ஞானம் போகல. எந்த அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தியானது சுத்தியை தெரியவிடாம மறைச்சதோ அது இந்த சுத்தி ஞானத்தால போச்சு. பிரம்மத்தை ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சிட்டு இருக்கிற சக்தி போகலையோனா அதனாலதான் இவருக்கு முக்தி வரல, அது போனாத்தான் முக்தி வரும்னு பதில். ஆவரண சக்தி நாசேபி மூலாஜான நாச அபாவின சத்யோ மோக்ஷா பாவசிய ஒண்ணு ரூபியாரு சதிலாத சக்திமத் அவித்யானிவர்த்தி ரூப பாதத்தை உபபத்தே. எப்படி சொன்னோம்னா ஏதோ ஒரு ஆவரண சக்தி போச்சு, ஆனா மூலாஜான நாசம் இல்லை. மூலாஜானம் அது எப்போ பேசுறதுன்னா ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய சக்தி இருந்தால் அப்ப அதுக்கு மூலாஜானம். பாக்கையெல்லாம் தூலாஜானம். இந்த ஏகாஜான பட்சத்துல சக்தி தேவத்தை வச்சிருந்துதான் மூலாஜான தூலாஜான விவகாரம். சுத்தியாதிகளை மறைக்கக்கூடிய சக்தி இருக்கே அதுக்கு தூலாஜானம். ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய சக்திக்கு மூலாஜானம். இப்ப இந்த பட்சத்துல என்ன ஆகும்னா சுத்தி ஜானத்தினால சின்னதா ஒரு சக்தி கொடுத்து சுத்தியை மறைக்க வைக்கிற சக்தி போச்சே தவிர ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிற சக்தி போகலையோனா அதான் மூலாஜானாக அபாவேனா. அதனால சத்தியா மோட்சம் வராது. மோட்சத்துக்கு சாஸ்திரமான ஜானம் வரல, மோட்சம் வராது. அதே மாதிரி ரூபியத்துக்கு வாசனை எப்படி வந்தது? ரூபியத்தை காமிக்கின்ற சக்தி எது? சுத்தி அஜானம் தானே, அந்த ஆவரண சக்தி தானே, அந்த சக்தியோட சேர்ந்து கொடுத்து. அதனால ரூபியத்துக்கு வாசம்னு சொல்லலாம். விலாசம்னா காரணம். விலாசத்தோடு கூடின இந்த சக்தியோட காரியம் இந்த ரஜதம். இந்த ரஜதத்தை ஒட்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருந்தது, சுத்தியை மறைக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியோடு சேர்ந்து இந்த ரஜதம் நிவர்த்தி ஆனதுனாலே அஜ்ஞானீனத்தக காரியத்தை நிவர்த்திக்கு பாசகான்னு சொல்லலாம். அவிலாச சக்தி மத அவித்யா நிவர்த்தி ரூப பாசத்திற்கு உபபத்தே.